அனைவருக்கும் வணக்கம். யூஜி தமிழ் லெசன். இதில் நம்ம இன்னைக்கு கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த கவிதைகள் அப்படின்னு பார்க்கும்போதே அதில் நம்ம இரண்டு வகையில் பார்க்கணும். ஒன்று மரபு கவிதைகள், அந்த காலத்துல இருந்து வழக்கில் இருந்தது இல்லையா, அவையெல்லாம் மரபு கவிதைகள். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம புது கவிதைகளில் தான் நிறைய புலவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம மரபு கவிதைகள் புது கவிதைகள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மரபு கவிதைகள் அப்படிங்கிறது காலத்தினால ரொம்ப முந்தியது. இது பல்வேறு இலக்கிய நூல்களில் 20 நூற்றாண்டுகளுக்கு மேலாகவும் இந்த மரபு கவிதைகள் அப்படிங்கிறது இலக்கியங்கள்ல இருக்கு. புது கவிதை அப்படிங்கிறது கடந்த நூற்றாண்டுல மட்டும்தான் தோன்றி செழிக்க தொடங்கியது. அப்போ நம்ம இந்த மரபு கவிதையும் புது கவிதையும் என்னென்ன தலைப்புகள்ல பார்க்க போறோம், என்னென்ன குறிப்பு சட்டகங்கள் இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோற்றம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ தோற்றம்னா ரெண்டுத்தோட தோற்றமும் பார்க்க போறோம். மரபு கவிதையோட தோற்றம் என்ன, புது கவிதையினுடைய தோற்றம் என்ன. பெயர் காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் மரபு கவிதைன்னு பேர் வந்தது, இதுக்கு ஏன் நம்ம புது கவிதை அதாவது வசன கவிதைகள் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கிறத சொல்ல போறோம். அடுத்தது நோக்கம் அப்படின்னு சொல்லும் போது மரபு கவிதையினுடைய நோக்கம் என்னவா இருந்தது, புது கவிதையினுடைய நோக்கம் என்னவா இருந்தது. நூல்கள் அப்படின்னு சொல்லும் போது மரபு கவிதையில என்னெல்லாம் நூல்கள் இருக்கின்றது, புது கவிதையில் என்னெல்லாம் நூல்கள் இருந்தது, யாரெல்லாம் அந்த நூல்களை எழுதியிருக்காங்க, அவங்கெல்லாம் படைப்பாளர்கள். அதே மாதிரி புது கவிதையில யாரெல்லாம் நூல்களை எழுதியிருக்காங்க. வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த நூலானது எப்படியெல்லாம் இன்றைய நிலையில வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, மரபு கவிதைகள் ஆகட்டும் புது கவிதைகள் ஆகட்டும், அதுல எழுதப்பட்ட நூல்கள் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கு, இன்றைய நிலையில மரபு கவிதைங்கிறது எப்படி இருக்கு, புது கவிதைங்கிறது எப்படி இருக்கு, இதை பத்தி தான் நம்ம இந்த காணொளியில முழுமையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காணொளியில உங்களுக்கு கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சியை நான் நோட்ஸ் வடிவத்துல கொஞ்சம் கருத்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதுல இருக்கிற முழுமையான கருத்துக்களை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லலை, அதுல தேவையான கருத்துக்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ மரபு கவிதையோட தோற்றம் என்ன அப்படின்னா, செய்யுள் அப்படிங்கிற கவிதை வடிவம் 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாக தொன்மை உடையதாக நம்ம கண்டிப்பா அறுதிட்டு கூறலாம். இதுல முன்னாடி இந்த மரபு கவிதைகள்ல என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, பரிபாடல் ஆகியன குறித்த இலக்கணங்களை தொல்காப்பியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நமக்கு கிடைக்கிற இலக்கியங்கள்ல ரொம்ப தொன்மையானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். அந்த தொல்காப்பியமே இதெல்லாம் கூறுது அப்படின்னா மரபு கவிதைகள் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்னு மறைந்து போன நூல்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு. இதன்படி மரபு கவிதையோட தொன்மையை நம்மளால நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து புது கவிதையினுடைய தோற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் வசன கவிதையில அவருக்கு ரொம்ப விருப்பம் அதிகம். அதனால அவரு காட்சிகள் அப்படிங்கிற தலைப்புல பல வசன கவிதைகளை படைச்சிருக்காரு. பாரதியாரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி, கூப்பா ராஜகோபாலன் இவங்கெல்லாமும் புது கவிதைகளை எழுதியிருக்காங்க. அடுத்து மரபு கவிதைக்கு ஏன் மரபு கவிதை அப்படிங்கிற காரணம் வந்தது, பெயர் காரணம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபுனாலே என்ன அர்த்தம், தொன்று தொட்டு வருவது அப்படின்னு பெயர் இல்லையா. அதனால தொன்று தொட்டு வரும் தன்மை உடையது மரபு அப்படிங்கிற சொல்லானது உணர்த்தி நிற்கின்றது. மரபு கவிதைகள்ல பாடப்படுகின்ற பொருளும் அதுல சொல்லப்படுகின்ற உத்திகளும் புதுசா இருந்தாலும் மரபு இலக்கணத்தின்படி அதை பாடுறதுனால இவை மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து புது கவிதையினுடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாப்பிலக்கணத்திற்கு கட்டுப்படாம கவிதை உணர்வுக்கு சுதந்திரமாக எழுத்துருவம் கொடுக்கும் இந்த படைப்பு தான் வசன கவிதையை தான் நம்ம புது கவிதை அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம இவற்றினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நோக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கவிதையை ஒரு கருத்தை எடுத்து சொல்லுதுன்னா அந்த கருத்து எதுக்காக சொல்லப்படுதோ அதுதான் அந்த கவிதையினுடைய நோக்கமா இருக்கும். அப்போ மரபு கவிதையினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்துல மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, மன்னரோட தொடர்புடையது இந்த கவிதைகள் அப்படிங்கிறது. அப்போ மன்னனோட வீரம், வெற்றி, அவனுடைய கொடை என்ன, அவனுடைய ஆட்சி சிறப்பு, அவனுடைய துணிச்சல்
புலவர்கள் வந்து அறிவுறுத்துவதாக பாடுறதுதான் மரபு கவிதையினுடைய நோக்கமாக இருந்தது. இடைக்காலத்துல பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள் தான் ரொம்ப சிறந்ததா இருந்தது இல்லையா? அப்போ இறைவனை பற்றியும் கோயில்களை பற்றியும் அந்த தலங்களுடைய சிறப்புகளை பத்தியும் அந்த திருத்தலங்கள் இருக்கின்ற ஊர்களை பற்றியும் அந்த சமூகத்தினுடைய அவல நிலைகளை கூறுறதும் அதனுடைய நோக்கமா இருந்தது. அப்போ புது கவிதையினுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? தனி மனிதனுடைய உணர்ச்சிகள் எல்லாம் சொல்றதா. அப்போ அந்த காலத்துல நாட்டுப்பற்று, ஏன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க, அவங்கள எதிர்த்து நாட்டுப்பற்று பத்தி, மொழி உணர்வு கண்டிப்பா இருக்கணும், பொது உடைமை கருத்து இருக்கணும், அநீதியை வந்து எதிர்க்கணும், பெண் உரிமைக்காக பாடல்களை பாடுறது, பகுத்தறிவு கொள்கை, தலித்தியம், இதை பத்தியெல்லாம் சொல்றதா புது கவிதையினுடைய நோக்கங்களாக இருந்தது. பாரதியாருடைய மொழி பற்று இருக்கிற ஒரு கவிதையை நான் உங்களுக்காக சொல்றேன், கேளுங்க. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால் கை முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடனும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இது அவருடைய மொழி பற்றை நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு படைப்பாளர்களும் நூல்களும் தான். இவ்வாறு இரு வகையா பிரிக்கப்பட்ட கவிதைகள், அதாவது புது கவிதை மரபு கவிதைன்னு பிரிச்சோம் இல்லைங்களா? அதை படைத்தவர்கள் பற்றியும் அவர்களுடைய நூல்களை பற்றியும் தான் நம்ம நீங்க பார்க்க போறோம். இதுல நான் உங்களுக்கு நிறைய நூல்கள் இருக்கு, அதுல 2 தான் நான் சொல்றேன். நீங்க இன்னும் வேணுங்கிறத நீங்க உங்களுடைய புத்தகத்துல இருக்கு, பார்த்துக்கோங்க. மரபு கவிதை அப்படின்னு சொல்லும் போது வாணிதாசன் எழுதிய கொடிமுல்லை, வைரமுத்து அவர்கள் எழுதிய வைகறை மேகங்கள் அப்படிங்கிறது. புது கவிதை அப்படின்னு சொல்லும் போது நான் காமராசனுடைய கருப்பு மலர்கள் நாவல் பழம் அப்படிங்கிறது, நம்முடைய மேத்தா அவர்கள் எழுதிய கண்ணீர் பூக்கள் ஊர்வலம், இது 2 புது கவிதைக்கான உதாரணமா இருக்கு. அடுத்த கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சி வரலாறு அப்படின்னு சொல்லும் போது மரபு கவிதையினுடைய வளர்ச்சி வரலாறு பார்க்கும்போது 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மரபு கவிதை அப்படிங்கிறது தோன்றியிருக்கு. 19ஆம் நூற்றாண்டு வரையிலும் நம்ம இதை பார்க்க முடியுது. இது எப்படிலாம் தோன்றியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆசிரியப்பா தோன்றியிருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பா, அதுக்கப்புறம் குரல் வெண்பா, அதுக்கப்புறம் பல வகை வெண்பாக்கள், அதாவது நம்ம சொல்லுவோம்ல நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, இந்த மாதிரி வெண்பாக்கள்லாம் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் மறுப்பா வந்திருக்கும், அப்புறம் கலிப்பா, அதுக்கப்புறம் பரிபாடல். இந்த வகையில தான் தோன்றியிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆக்கி பரந்தாமனார். அப்போ புது கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சி தெரியணும் இல்லைங்களா? இதனுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிக்கூடு இதழோட காலத்துலதான் வந்து நிறைய புது கவிதைகள் அப்படிங்கிறது தோன்றியது. மணிக்கூடு இதழின் காலம்னு தனியா சொல்லுவாங்க. இதுலதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதியார், கூப்ப ராஜகோபாலன் அவர்கள், பிச்சமூர்த்தி அவர்கள், புதுமை பித்தன் அவர்கள், வள்ளிக்கண்ணன், இவங்க எல்லாமே இந்த மணிக்கொடி குழுவுல ரொம்ப குறிப்பிடத்தக்கவங்களா இருந்தாங்க. இங்க நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே வந்து அந்தந்த இதழ்கள்னா அந்த மேகசின்ஸ்ல அந்தந்த இதழ்கள்ல இதெல்லாம் வெளிவந்தது. மணிக்கொடி இதழ், ஜெயபாரதி, சூறாவளி, கிராம ஊழியன், கலாமோகினி, இந்த இதழ்கள்லாம் வந்து புது கவிதைகள் அப்படிங்கிறது இடம்பெற்றது. இந்தந்த இதழ்கள்ல வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 70ல தாமரை, கசடதபர, வானம்பாடி, இந்த இதழ்கள்லாம் வந்து புது கவிதைகள் அப்படிங்கிறது வெளிவந்தது. புதுக்கவிதையோட தோற்றம் வளர்ச்சி அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்காரு வள்ளிக்கண்ணன் அவர்கள். அதுக்கப்புறம் புதுக்கவிதையினுடைய போக்கும் நோக்கும் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு சுப்பரெட்டியார் அவர்கள் எழுதினது. அதுக்கப்புறம் புதுக்கவிதை ஒரு புது பார்வை அப்படின்னு எழுதியிருக்காரு கவிஞர் பாலா அவர்கள். இது எல்லாமே புது கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சியை பத்தி நமக்கு சொல்றதா இருக்கு. இன்றைக்கு மரபு கவிதையினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்றமிழ், தெளித்தமிழ், வெல்லும் தூய தமிழ் போன்ற இலக்கிய இதழ்கள்லாம் வல்லமை படைத்த மரபு கவிஞர்கள் படைப்புகளும் போட்டி கவிதைகள் பலவும் என்றும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கு. இந்த இதழ்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரபு கவிதை அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கு. புது கவிதையோட இன்றைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நிலை கல்வி பயிலுகின்ற மாணவர்கள், அதாவது இந்த 12ஆம் வகுப்பு அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற பசங்க, இவங்கெல்லாம் வந்து எளிமையா புது கவிதைகள் அப்படிங்கிறத எழுதுறாங்க. அதுக்கப்புறம் நாளிதழ்கள்ல வருது, வார இதழ்கள்ல வருது, பல்வேறு மாத இதழ்கள்ல வருது, தை, நறுமுகை, இது போன்ற காலாண்டு இதழ்கள்லையும் வருது. 3 மாசத்துக்கு ஒரு முறை வெளிவரும் இல்லையா? அந்த மாதிரி இதழ்கள்லையும் இந்த புது கவிதை அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஹைக்கூ கவிதைகள் வருது, சென்ட்ரியூ கவிதைகள் வருது, இந்த இயைபு துளிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி புது கவிதைகள்லாம் கூட இன்றைக்கு அதிகமா வெளிவருது. 2 வரியில் சொல்லப்படுகின்ற ஹைக்கூ கவிதைகள்ல எவ்வளவோ பொருள்களானது புதிந்திருக்கின்றது. உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் பாருங்க. பூமியை சிரிக்க வைக்கிறாள் அழுத கண்களோடு,
யாருன்னு கேக்குறீங்களா? மழை. மகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து முதியோர் இல்லத்திலிருந்து அம்மா. இதுதான் தாய்மை அப்படிங்கிறது. சிதறி உடைந்த பனிப்பாறைகள் நதியை தேடி ஊர்வலம், மேகங்கள். பேனா மையின் இறப்பினிலே புதிதாக ஒரு பிரசவம், எழுத்து. இன்றைய நிலையில பார்த்தீங்கன்னா ஹைக்கூ கவிதைகள் ஆகட்டும், துளிப்பா, எல்லாமே ரொம்ப சிறப்பாக அனைவருமே எழுதுகின்ற வகையில 2 வரியா இருந்தாலும் அவர்களுடைய கருத்துக்கள் புதிந்ததாக அவை இருக்கின்றன. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இருக்கின்ற குறிப்பு சட்டகத்தோட நீங்க தேர்வுக்கு படித்து தயாராகுங்கள். நன்றி மாணவர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்டை நீங்க சொல்லுங்க. வேறு என்னென்ன பாடங்கள்ல உங்களுக்கு காணொளி வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு இதுல கமெண்ட்ல போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி மாணவர்களே.